சர்க்குருவே சரணம். சர்க்குரு சபை, சர்க்குரு ஜீவாலயம், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சரணடைகிறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஐயாட்ட முழுசாக உள்ளே போகணும் அப்படின்னாக்க ஐயாவை நம்பணும். ஐயாவை நான் உயிரோடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோயிலுக்கு எல்லா பக்கமும் போயிருக்கேன், வந்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நான் போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டு வழிகாட்டின மாதிரி நான் முருகன் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா கார் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். நான் ட்ராவல்ஸ் ஆஃபீஸு ப்ளஸ் டிரைவரு. அழுக்கு மூட்டை சித்தர் கேள்விப்பட்டிருக்கியா தம்பி அப்படின்ட்டு இருக்காரு. கேள்விப்பட்டது இல்லைங்கண்ணா அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வராரு, பாத பூஜை பண்ணுறேன் வரீங்களா அப்படின்னாரு. நாமக்கல் ஐயா அடிக்கடி வருவார் அப்படின்னாரு. அவர் வீடு இபி ஆஃபீஸ்க்கு பின்னாடி இருந்துச்சுங்க. அவர் வீட்டுக்கு ஐயா வண்டிகை காரில் வந்திருந்தாரு. அவர் வந்தபோது பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு பாத பூஜை பண்ணாங்க. நானும் பண்ணினேன். ஐயாவை என்னை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்தாச்சு அப்படின்ற முழு நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்த நாள்ல இருந்து ஐயா தான் பார்த்தீங்கன்னா முதன்மை கடவுள் ஆயிட்டாரு. ஐயாவோட மனதார நான் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. என்னோட தொழிலே ஆகட்டும், என்னோட குடும்பத்து கஷ்டத்திலே ஆகட்டும், எல்லாமே அவர் தான் எனக்கு பக்கபலமா இருந்து அனைத்தையும் நடத்தி கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னாக்க நம்ம நம்பிக்கை நாணயம் இப்படி நடந்துக்கிட்டோம்னாக்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கும். நமக்கு ஒரு 100 ரூபா வேணும் அப்படின்னாக்க ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கேட்காமே அந்த தேவைக்கானது கரெக்டாக கொடுப்பாரு. ஐயாவை பொறுத்தவரையிலும் அதான் ஒரு உண்மையான செய்தி. ஐயா சொல்லி கோயில் கட்டியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் தான். ஐயா ஜீவசமாதி ஆவறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா உத்தரவு வாங்கி ஐயா சொல்லி இந்த ரெட்டிப்பட்டியில கோயிலை கட்டியிருக்காரு ஜெயமோகன் சாமி அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஐயா கோயில் இங்க இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில ஆண்டவர் பங்குகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கே அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. போன்ல பார்த்துருக்கேன். ஐயா எங்க வீட்டு பக்கத்தால தான் மதுரை ஏரியாவில் தான் இருக்காரு ஜெயமோகன் சாமி ஐயா ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட. அவரை பார்ப்போம் பிடிப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு நான் இங்கே கோயிலுக்கு வரதுக்கான அமைப்பு இங்கே வரல. ஆனால் கனகம்பட்டி போயிட்டு இருந்தேன், பிடிச்சேன். கரெக்டாக இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே ஐயாட்ட அறிமுகமாகி ஐயா மூலியமா இங்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அமாவாசை பௌர்ணமியில சேவை செய்வேன். இடையில எப்போ என்னாலும் ஐயா கூப்பிட்டாருன்னா சேவைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், பிடிக்கிறேன். ஐயா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோயில் கட்டி யாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட எந்த ஒரு காசோ பணமோ பொருளோ அவர் ஒரு காலத்துலையும் போன் போட்டு கேட்டதோ எதுவும் கிடையாது. வர பணத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேவை செஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா கட்டணங்களை எழுப்பி கோயில் இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மண்டபமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் உட்காந்து கல்யாணமாகட்டும் எந்த காரியங்கள் செய்யறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக மண்டபத்தை திறப்பு விழாவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி செய்யலாம் அப்படின்ற இதுல ஐயா பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட வாழ்க்கையில இந்த ரெட்டிப்பட்டியில கோயில் கட்டி மண்டபம் திறப்பு விழாவும் பண்ணலான் இருக்காரு. ஒவ்வொரு சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐயாவை பத்தி சொல்லும் போது நமக்கே அப்படியே மெய் சிலிர்க்குது. கனடாவில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கார்ல போகும்போது குட்டி குழந்தை 2 வயசு தான் இருக்கும். அவரு பார்த்தீங்கன்னா சர்க்குரு சரணம், சர்க்குரு சரணம், சர்க்குரு சரணம் அப்படிம்பாரு. நம்ம ஐயாம்பாரு. என்னோட பொண்ணே எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கிங்கன்னா ஐயாவோட ஆசீர்வாதத்தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. ஐயாவோட ஆசீர்வாதத்தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு. பொண்ணை கொரோனா டைம்ல என்னோட பொண்ணு பிறந்துச்சு. கூட்டிட்டு போறேன், தாத்தா கோயில் அப்படிங்குது. அந்த ஜீன் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஐயாவை கேதர் பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஐயாவோட டிஓடி ஆயிடலாம். அதே மாதிரி நிறைய மக்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஐயா உயிரோடு இருக்கும் போதே எவ்வளோ ஆபீசர்லாம் கூப்பிட்டுருக்கேன். நான் என்னோட டிரைவர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா வெளியில போகும்போதெல்லாம் அவங்க எல்லாமே அப்போ விட்டுட்டாங்க, ஐயாவை யதார்த்தமா நினைச்சிட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் போட்டு கோயில் எங்க இருக்கு, நாங்க போகணும், நாங்க எங்க இருக்கோம், அங்க இருக்கோம், எப்படி போறது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டிப்பட்டி கோயிலுக்கும் வராங்க. அதாவது ஒவ்வொரு அமைப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயம். ஐயா ஜீவசமாதி ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க கிணத்து மேதுகிட்ட படுத்திருக்காரு.
நிறைய பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. என்னடா சாமி இங்கே என்னடா வேலை, போடா போடா, வந்த வேலையை பார்த்துட்டு போய் அந்தாண்ட போய் உட்காருங்கடா, எல்லாம் கிளம்புங்கடா அப்படிங்கிறாரு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுமையாக நம்பணும் சாமி. நம்பினாக்க ஐயாக்கிட்ட எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நாமக்கல் அடிக்கடி ஐயா வந்திருக்காரு. ஐயாவோட இங்கே நாமக்கல் ரெட்டிப்பட்டியில் இருக்க சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லி அந்த சிலை ஒரு குழந்தைக்கு வந்து யூரின் இன்ஸ்பெக்ஷன் ஆனதுனால அவங்க வேண்டிக்கிட்டு ராஜஸ்தானில் அமெரிக்காக்காரங்க ராஜஸ்தானில் சொல்லி அந்த சிலை ஐயா உயிரோடு இருக்கும் போதே அந்த சிலை, அதெல்லாம் பெரிய விஷயம். நாமக்கல்காரங்களாம் ஐயா உயிரோடு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா முடி எடுத்துருக்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து நான் வந்து ஐயாட்ட வந்து முடி எடுத்துக்கணும், நானும் என்னோட குழந்தைன்னு சொல்லி நாங்களும் போய் முடி எடுத்துருக்கோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை நம்ம நம்பினோம்னாக்க நமக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். இங்கே நம்ம நாமக்கல் ரெட்டிப்பட்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாக்கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உற்சவர் சிலை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் வடிவில் வந்து நாகர் மேலே படுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவுல போய் ஐயா சொன்னோடனே அடுத்த நாளே வந்து இந்த சிலையை வந்து கும்பகோணத்தில் போய் ஆர்டர் கொடுத்து ஐயாவையே போக சொன்னார். அப்போ நாங்களே போயிட்டு இந்த ஒரு வாரம் 10 நாளாக அடிக்கடி போய் சிலை உற்பத்தி ஆகிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஐயா மன நிறைவோட நம்ம வந்து நம்பணும். நம்பினா எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறது கிடைக்கும். நம்ம நம்பணும் ஐயாக்கிட்ட. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் ஐயாக்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு போகணும். சாமி இப்படி வந்து ஒரு காரியம் ஆரம்பிக்கிறேன், இப்படி இன்னைக்கு பக்கத்தால் வந்து பண்ணி கொடுக்கணும், இப்படி நாங்கள் வெளியூர் போகிறேன், நீங்கள் தான் வந்து பக்கத்தால் கூடயே வரணும் அப்படின்ற மாதிரி ஐயாட்ட நம்ம சொல்லிட்டு செஞ்சோம்னா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம நினைச்சபடி நடத்தி கொடுப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐயாவை வந்து முழு மனதோட நம்புங்க. வீட்டில் வந்து ஒரு படம் வச்சு சாமி கும்பிடுங்க டெய்லியும். ஓம் சத்குருவே நம ஓம்.